ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கோபிகா. ஸோ இன்றைக்கி வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கான ஒரு மேக்கப் லுக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாட் அண்ட் கீயோட மாய்ஸ்சரைசர் தான் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இந்த மேக்கப் லுக் வந்து நான் நைட் 2 மணிக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ இது ஷூட் பண்ணது. முகூர்த்தம் வந்து 4:30. ஸோ அதனால் சீக்கிரமாக ரெடியாகி 3 மணிக்கு அங்கே ரீச் ஆகணும் அப்படின்னு நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். பட் பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ரீச் ஆனதே வந்து 4:30க்கு தான். இப்போது அப்ளை பண்ணிகிட்ருக்கிறது வந்து ப்ரைமர் இஸ் ஃப்ரம் லாரியால் பாரிஸ் பேஸ் மேஜிக்கோட ப்ரைமர். ஸோ எங்கெல்லாம் எனக்கு போர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ ஷூட் பண்ணுறன்ற பேரில் யாரையுமே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கிச்சனில் போய் நின்று தான் வந்து நான் இந்த வீடியோவை எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்டிங். என்னோடய டார்க் சர்க்கிள்ஸை வந்து நான் கவர் பண்ணுறதுக்காக ஸ்விஸ் பியூட்டிலேருந்து வார்ம் சாண்ட் அப்படின்ற ஒரு ஷேட் வந்து எடுத்து என்னோடய அண்டர் ஐஸ் டார்க் சர்க்கிள்ஸை வந்து நான் கவர் பண்ணேன். கொஞ்சோண்டு பிக்மெண்டேஷன் இருந்த இடத்துல மட்டும் அதை யூஸ் பண்ணேன். இதை வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபவுண்டேஷன் வந்து வேண்டான்னு நான் டிசைட் பண்ணிடுறேன். கன்சீலர் மட்டுமே அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நம்ம ஹோமமில் உட்கார போகிறோம். மேரேஜ் ஹால் அப்படின்னா வந்து ஸ்பேஸ் நிறைய இருக்கும். பட் வீடுன்றதுனால ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸ்வெட் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக மேக்கப் வந்து மெல்ட் ஆக சான்சஸ் இருக்குது. கலர் கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா பிஏசியோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு இந்த கன்சீலரை வந்து நான் செட் பண்ணுறேன். இந்த மேக்கப்பில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து லாங் லாஸ்டிங்காக இருந்தது. இந்த மேரேஜுக்கு கூட 4:30 முகூர்த்தம் இருக்கவங்கலாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா மிட் நைட்டில் தான் வந்து மேக்கப் போடுற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ வந்து கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். இதுவும் பிஏசியோட கன்சீலர் இந்த ஷேட் ஆஃப் கிளாசிக் பெய்ஜ். ஸோ இதை வந்து லைட்டாக நம்ம ஒரு பிபி க்ரீம் அப்ளை பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதையும் வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆச்சு சொன்னேன் இல்லையா, அது வந்து நடுவில் போயிட்டுருக்கும் போது மெட்ரோ வந்து போடுறாங்கன்னு சொல்லி ஒரு 1 hour வந்து எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கொடுமைகள்லாம் நடந்துச்சு. தென் சேம் பிஎஸ்சியோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு ஓவராலாக என்னோடய மேக்கப்பை வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். பிட்வீனில் பேபி லிப்ஸோட லிப் பாம். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட் பார்ட் ஐப்ரோஸ். ஸோ இதுக்கு வந்து பிஎஸ்சியோட சூப்பர் ப்ரோ க்ரீம் தான் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு வந்து ஐப்ரோஸ் அவ்வளோவா இருக்காது, ரொம்பவே வந்து தின்னாக இருக்கும். நான் அன்றைக்கி ஐப்ரோஸ் கூட ட்ரிம் எதுவுமே பண்ணல. பட் இதில் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. முடிஞ்சால் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து பண்ணணும். ஏன்னா அது க்ரீம் பேஸ்டுன்றதுனால ரொம்ப அடித்த மாதிரி வந்து ஆகிடும் நிறைய எடுத்திங்கன்னா. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பில் பண்ணுங்கள். இந்த மேக்கப்லேயே வந்து ஐப்ரோஸ், ஐஷேடோ அண்ட் லிப்ஸ்டிக் இது 3மே ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருந்தது. மறுநாள் வரைக்குமே இருந்தது. என்னால் மேக்கப் ரிமூவ் கூட பண்ண முடியல, அவ்வளோ டயர்டில் தூங்கிட்டேன். பட் எழுந்து மறுநாளும் அந்த லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் அண்ட் ஐப்ரோஸ் எல்லாமே வந்து இருந்தது. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் போத் தி ஐப்ரோஸ், அதுக்கும் இதுக்கும். மிட் நைட்டில் வந்து இவ்வளோ அவசரமாக கிளம்பும் போது அதை ஷூட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் நான் உங்களுக்கு வந்து இதை ரியலாக காமிக்கணும், கிளம்பும் போது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஷூட் பண்ணேன். நெக்ஸ்ட் இஸ் தி சூப்பர் பேலட் மார்ஸோட சிட்டி பேரடைஸ் மேக்கப் கிட். ஸ்டேட் வந்து லக்னவ். ஸோ இதில் வந்து இந்த ஒரு பிங்க் ஷேட் எடுத்து என்னோடய ஐலிட் ஃபுல்லாகவே வந்து நான் அப்ளை பண்ணேன். அதை தான் வந்து என்னோடய ஐஷேடோ பேஸாகவே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லா அக்கேஷன்ஸ்க்குமே வந்து பிங்க் ஷேட் ரொம்பவே சூட் ஆகும். இந்த சாரீ வந்து என்னோடய ஃபங்க்ஷன் சாரீ இல்லை, நாங்கள் போய் சேஞ்ச் பண்ண போகிறேன். அது வந்து ப்ளூ கலர். ஸோ ப்ளூ கலர் ஐஷேடோ வந்து போட்டோன்னா அது ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்காது அப்படின்னு சொல்லி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். அதே பிங்க் ஷேட்லேயே ஒரு ஷிமரி ஷேட் வந்து இருந்தது. அதை வந்து ஐலைடோட ஸ்டார்டிங்லேருந்து மிடில் வரைக்கும் என்னோடய ஃபிங்கர்லேயே நான் அப்ளை பண்ணேன். சாரியோட டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ சாரீ இஸ் ஃப்ரம் வேளச்சேரி சென்னை சில்க்ஸில் எடுத்தது. ரெண்டுமே வந்து பனாரசி சில்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ரோஸ் கோல்ட் ஷிம்மரி ஷேடை வந்து எடுத்து என்னோட இன்னர் கார்னரில் நான் ஃபிங்கர்ஸாலே அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் அந்த இன்னர் கார்னரை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண அந்த பிங்க் ஷேடையே வந்து எடுத்து என்னோட கண்ணுக்கு கீழேயும் போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ தட் ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த பேலட்லேயே வந்து ஒரு ப்ளஷ் ஷேட் வந்து இருந்தது, கோரல் ஷேட். ஸோ இதை வந்து என்னோடய ப்ளஷ்ஷாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஐம் நாட் அ ப்ளஷ் பர்சன், எனக்கு அவ்வளோவா அது போடுறது பிடிக்காது. இந்த ஷேட் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் சட்டிலாக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன்.
அண்ட் இந்த ஒரு பேலட்லேயே வந்து ஹைலைட்டர், ப்ளஷ், கான்டூர், ஐ ஷேடோஸ்னு எல்லாமே வந்து இருக்குது அட் அஃபோர்டபுள் ரேட்லேயுமே கூட. ஸோ இதில் இருக்க ஒரு ஹைலைட்டர் ஷேட் எடுத்து என்னோடய ஹைலைட்டிங்கை வந்து நான் முடிச்சிட்டேன். ஐலைனர் இஸ் ஃப்ரம் கலர் பார். ஸோ ஒரு நார்மலான ஒரு விங் வச்ச ஒரு ஐலைனர் வந்து போட்டுக்கிட்டேன். பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நான் லாஸ்ட்டாக வந்து அட்டாச் பண்ணுறேன். எல்லாமே ரா பிக்சர்ஸ் தான், எதுவுமே எடிட்டட் கிடையாது. அவ்வளோ நெருப்பில் உட்காந்து ஸ்வெட் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமுமே கூட அந்த மேக்கப் அவ்வளோ ஸ்டேவாக இருந்தது. என்னதான் வந்து நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கிச்சனில் நின்னாலும் நம்மளே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து காஜல் பார்ட். காஜல் இஸ் ஃப்ரம் சேம்பர். ரொம்பவே வந்து லாங் ஸ்டே கொடுத்துச்சு. அந்த ஹோமம்லேயுமே வந்து நெருப்பில் அவ்வளோ நெருப்பு அதில் உட்காரும் போதுமே கூட மெல்ட் ஆகலை. லைட்டாக அவுட்டர் கார்னரில் மட்டும் ஸ்மஜ் வந்து ஆச்சு. அதுவும் நம்ம லைட்டாக ஃபிங்கர்ஸ் வச்சு எடுக்கும் போது அது வந்து சரியாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் பற்றி சொல்லியே ஆகணும். இட்ஸ் ஃப்ரம் மேபிளின் சூப்பர் ஸ்டே மேட்டிங். ஷேட் வந்து இனிஷியேட்டர். அவ்வளோ லாங் ஸ்டே கொடுத்தது. லிட்ரலாக உங்களால் வந்து நார்மலான ஒரு மேக்கப் ரிமூவர் வச்சு அது ரிமூவ் பண்ண முடியாது. ஆயில் பேஸில் மட்டும்தான் அது ரிமூவ் பண்ண முடியும். சாப்பிட்டு என்ன பண்ணாலும் அது லாங் ஸ்டே கொடுத்துச்சு. அண்ட் இந்த ஜுவல்ஸ் எல்லாமே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த ஐடியா வந்து நான் கீழே கொடுக்குறேன். இப்படி தான் வந்து என்னோடய ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ரெடியானேன். லாஸ்ட்டாக வந்து மார்ஸோட சீல்டு டீல் மேக்கப் ஃபிக்சர் தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். சாரி, அது வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லோரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.